தினமணி இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல என்னென்ன கொஷின்ஸ் இருக்கோ அதை அப்படியே பார்க்க போகிறோம். நியூஸ் என்னென்ன இருக்கோ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி இம்பார்ட்டன்ஸ் டே எதுவும் கிடையாது. நேற்று நம்ம இம்பார்ட்டன்ஸ் டே பார்த்தோம். என்ன நேற்று இம்பார்ட்டன்ஸ் டே அப்படின்னா டியூபர்குலோசிஸ் டே, அதை பார்த்தோம் இல்லையா. இன்றைக்கி இம்பார்ட்டன்ஸ் எதுவும் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இல்லை, அதனால் அதை நான் கொடுக்கல. வாங்க இன்றைக்கி என்னென்னு பார்ப்போம். இதில் இந்த வாட்டி தினமணியில் ஒரு ஏப்ரல் 23 அதுக்கப்புறம் மே 10 வரைக்குமே, அதாவது அரசியல் சார்ந்த நியூஸ் அதிகமாக வரும். நம்ம அது எல்லாத்தையும் பூரா ஒமிட் பண்ணிட்டு நமக்கு தேவையான எக்ஸாமுக்கு என்ன தேவையோ, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, தமிழ் ஓரியன்டானது, அகழ்வாராய்ச்சி, அப்பாயின்மெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் நியூஸ், ஸோ இது மட்டும் தான் பார்க்க போகிறோம். இன்டர்நேஷ்னல் ரிலேஷன், அப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்கு, அப்புறம் என்விரான்மெண்டல் நியூஸு, ஜியாகிரபிக்கல் நியூஸு, ஸோ இது மாதிரி மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கட்டுரை. ஏன்னா தலையங்கம் பகுதியில் ஒன்றும் சுவாரஸ்யமான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த கொஸ்டினும் இல்லை. அதுக்கப்புறம் வெஸ்ட் ஏஷியா பிரச்சனைகளை பற்றி பேசியிருப்பாங்க, அதுவும் இல்லை. அப்படிங்கிறப்போ நமக்கு இந்த கட்டுரையில் எடிட்டோரியல் பேஜ், இதில் நமக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் பற்றி பேசியிருக்கிறாங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் இது எக்கனாமிக்ஸில் நமக்கு முக்கியம். அதே டைம் நமக்கு சிலபஸில் இருக்குது அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்லிட்டு. ஸோ அதனால இதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அன்எம்ப்ளாய்மெண்ட் என்ன? இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா நமக்கு 15 வயசுலேருந்து 59 வயசு வரைக்கும் சம்பாதிக்கிற வயசு. எக்ஸாக்டாக சொல்ல போனால் 18 வயசுக்கு அப்புறம் தான் சொல்லுவாங்க, இல்லை 20 வயசுன்னு கூட சொல்லலாம் காலேஜ் முடிச்ச பிறகு. ஸோ இதில் எதனால இவ்வளவு கல்வி வளர்ச்சி இருந்தும் நமக்கு வேலையில்லா திண்டாட்டம் இவ்வளவு அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத இந்த கட்டுரையில் சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விவசாயம் மட்டுமே வேலை வாய்ப்புக்கான ஒரே வழி என்கிற நிலையை தொழில் புரட்சி மாற்றி அமைச்சிருக்கு. இந்த தொழில் புரட்சி மூலயமா முன்னாடிலாம் விவசாயத்தை தான் படிச்சிருந்துட்டாலும் அதுல டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக அதில் இருப்பாங்க. ஸோ 2 பேர் வேலை செய்ய வேண்டிய இடத்துல 20 பேர் வேலை செய்வாங்க. அதான் டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட், ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட், ஏகப்பட்ட அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு. இப்போ நம்ம இன்னைக்கு இதை பார்க்க போறது ஒரு கல்வி தரம், கல்வின்னு இருக்கே தவிர நமக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்டா இல்லை. இப்போ உள்ள காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி ஏஐ, மிஷின் லேர்னிங், பிளாக் செயின் டெக்னாலஜி, தொழில்நுட்பத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லாமல் ஆஸ் யூஷுவல் அப்போ உள்ள அந்த கரிக்குலத்தையே நம்ம இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் சயின்ஸ் இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும், நீட்டு படிக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும், ஜேஇ படிக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதை விட அதிகமாக இப்போ கிட்டத்தட்ட நம்ம ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 50 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியில் வர்றாங்க காலேஜ் முடிச்சுட்டு. ஸோ அவங்க எல்லாருக்குமே வேலை கிடைக்குதானா? இல்லை. அவங்களுக்கு ஒரு 18% என்னமோ தான் வேலை கிடைக்குது. நிரந்தர வேலை கிடைக்கிறது அப்படிங்கிறது, ஒரு செக்யூர்டு ஜாப் கிடைக்கிறதுங்கிறது 7% தான் கிடைக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துங்க எவ்வளோ டிராஸ்டிக் வேலையின்மை இருக்கு அப்படின்ட்டு. இப்போ அசீம் பிரேம்ஜி பல்கலைக்கழகம் மேற்கொண்ட ஒரு ஆய்வில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மக்கள் தொகை வலிமை இதை 2030 உலகிலேயே 15 வயசுல இருந்து 59 வயசு வரைக்கும் மக்கள் வலிமை அப்படிங்கிற இந்த டெமோகிராபிக் டிவிடெண்ட்னு சொல்லுவாங்க. டெமோகிராபிக் டிவிடெண்ட். ஸோ இது நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் டெமோகிராபிக் டிவிடெண்ட்னா யாரு அப்படின்னு. இந்த டெமோகிராபிக் டிவிடெண்ட் படி அதுல மக்கள் தொகை வலிமை 15 முதல் 59 கிட்டத்தட்ட 2030 உழைக்கிற அவங்க உழைக்கும் அந்த வயதினர் இவங்களதான் சொல்லுவாங்க டெமோகிராபிக் டிவிடெண்ட். மக்களோட ஜிடிபியில இவங்க பங்கு பெறுவாங்க. 15 வயசுல 10வது படிச்சிருப்பாங்க, 10வதுக்கு எல்லாத்துக்குமே டிரைவர் ஜாபு, சோமெனி ஜாபுக்கு அதுவே வந்து பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு மினிமம் 15 வயசுல 10th படிப்பாங்க. ஸோ அதை தான் இதில் சொல்றாங்க. பிரச்சனை என்னன்னா, படித்த இளைஞர்கள் எண்ணிக்கை வலிமை மட்டுமே. ஓகே, மக்கள் தொகை வலிமையை படித்த இளைஞர்கள் மட்டும்தான் இருக்காங்க. பொருளாதார வலிமையை உறுதிப்படுத்தாம அவங்க தரமான ஸ்கில்டு எஜுகேஷன் இல்லாம இருக்கு. அதாவது 6.3 கோடி இளைஞர்களில் 1.1 கோடி பேர் வேலை இல்லாதவர்களாக இருக்காங்க. ஓகே, 6.3ல 1.1. அப்போ 15 முதல் 25 வயதினர்ல 40% வேலை இல்லை. அதுக்கப்புறம் 25 முதல் 29 வயதினர்ல 20% பேருக்கு வேலை இல்லை. ஓகே, வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள் இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ இவங்க வேலை தேடிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தினாலதான் 67% பேர் பட்டதாரிகள் 2023 பட்டம் பெற்ற இளைஞர்கள்ல வெறும் 7% மட்டுமே நிரந்தர பணியில சேர முடிஞ்சிருக்கு. ஓகே, 2023 தரவுப்படி
இது எந்த தரவுப்படி? அசீம் பிரேம்ஜி பல்கலைக்கழகம் மேற்கொண்ட இந்த ஆய்வின்படி. ஸோ ஜிடிபியில் உற்பத்தி துறையின் பங்கு கணிசமாக அதிகரித்திருந்தாலும் உற்பத்தி துறை ப்ரொடக்ஷன்ல வேலை வாய்ப்பு அதிகரிச்சிருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்கில்டு இல்ல. ஸோ 42% முதல் 45% விவசாயத்துல தான் ஈடுபட்டு இருக்காங்க. படித்த கிராமப்புற இளைஞர்களுக்கு விவசாயம் இல்லாத வேலை வாய்ப்பை நம்மால் ஏற்படுத்தி தர முடியல இந்தியாவினால. ஸோ இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையே. ஸோ வருஷத்துக்கு 50 லட்சம் பேர் பட்டம் பெறுகிறார்கள், 28 லட்சம் பேர் வேலை வாய்ப்புகள் விவசாயம் அல்லாத துறைகள்ல உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ இப்போதைக்கு நமக்கு மெயின் திங்கு வேலை வாய்ப்பை உருவாக்கணும். நாடு இப்போதைக்கு அந்த கட்டாயத்துல இருக்காங்க. ஓகே, உயர்கல்வி சேர்றதுல 35 ஆண்டுகள்ல 1654 இருந்த கல்லூரி எண்ணிக்கை இப்போ 69,534 கல்லூரிகள் அதிகரிச்சிருக்கு. 2010ல 1 லட்சம் இளைஞர்கள் 29 கல்லூரிகளில் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. இப்போ 45 கல்லூரிகளுக்கு அதிகமாக இருக்கு. ஓகே, அதுதான் இங்க ரொம்ப மெயின் விஷயம். ஸோ 46% முதல் 50% வரையான மாணவர்கள் உற்பத்தி துறையின், அதாவது தொழிற்சாலைகள்ல தேவைக்கான தகுதிகளை அவங்க உருவாக்கி கொள்றதே இல்லை, ஸ்கில்டு டெவலப்மெண்ட்டே இல்லை. ஸோ ஐடியா இருக்கட்டும், ஏஐயா இருக்கட்டும், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், ப்ளூ கலர் ஜாபா இருக்கட்டும், எந்த ஒரு ஜாபா இருந்தாலும் ஸ்கில்டு டெவலப்மெண்ட்டா அவங்க இல்லை. ஓகே, அதுதான் இதுல சொல்ல வராங்க. ஸோ பொருளாதார அறிக்கையும் 2047 இலக்கும். இப்போ விட்ட பொருளாதார அறிக்கை அப்போ நமக்கு பிப்ரவரி 28க்கு முன்னாடி எல்லாமே கரெக்ட் தான். ஏன்னா இப்போ இந்த ஸ்திரத்தன்மையினால வெஸ்ட் ஏஷியா, ஈரான், இஸ்ரேல் அண்ட் யூஎஸ்ஏ பிரச்சனையினால ஹார்மோஸ்ல ஏற்பட்ட அந்த நம்ம வந்து முக்காவாசி 90% நம்ம ஆயில் அண்ட் கேஸஸை நம்ம ஏற்றுமதி பண்ணாம இறக்குமதி தான் பண்ணிட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்போ இப்போ டாலரோட வீழ்ச்சி இருந்தாலும் நம்மளோட ருப்பியோட வீழ்ச்சி ஏற்பட்டுரும். அதனால இப்போ 94.1% வரைக்கும் டாலரோட ரேட்டு போயிடுச்சு. ஸோ அப்போ போட்ட கணக்கு எல்லாமே இப்போ தவிடுபடி ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ நம்ம அந்த இதை நோக்கி போவோமா அப்படிங்கிறது தான் இருக்கு. ஸோ 2025-26 நிதியாண்டுக்கான பொருளாதார ஆய்வறிக்கையில ஜனவரி 28ஆம் தேதி சொன்னது, ஆனா பிப்ரவரி 28 அப்படியே எல்லாம் மாறிடுச்சு. கிட்டத்தட்ட போறாங்க சூழ்நிலை மாத்திடுச்சு. 2027ஆம் நிதியாண்டுல பொருளாதார வளர்ச்சி 6.8% இருந்து 7.82% சொல்றாங்க. ஸோ இந்த நிதியாண்டுல 7.4% பொருளாதார வளர்ச்சி என்ற கணிப்பை சற்று குறைவான மதிப்பிட்டிருக்காங்க. அப்புறம் புவிசார் அரசியல் பதற்றம், அப்புறம் வர்த்தக போர் உள்ள காரணங்களால இந்த 1.2% வலுவடைஞ்சிருக்கு. டெபிசிட்னு சொல்லுவாங்க. ஓகே, ரெவென்யூ டெபிசிட், எக்கனாமிக் டெபிசிட் சொல்லுவாங்க. 1.2% இருக்கு. 2025 நிதியாண்டுல 9.2 கோடியாக அதிகரிச்சிருக்கு. இது வரைக்கும் நமக்கு கடன் பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கு? 197 லட்சம் கோடி மொத்தமா கடன் இப்போதைக்கு நம்ம இந்தியாவுக்கு 197 லட்சம் கோடி. அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு மட்டுமே 10.58 லட்சம் கோடி. 10.58 லட்சம் கோடி. இதுல 2031ல இதை பாதியா வந்து குறைச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இருக்கிற இந்த கச்சா எண்ணெய் பிரச்சனைல, எல்பிஜி சிலிண்டர் பிரச்சனையில பொருளாதாரம் எந்த அளவுக்கு சீர்கேட்டு இருக்கு, ஸோ மக்கள் எந்த அளவுக்கு இன்ஃபிளேஷனை பீட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏன்னா டீசல், பெட்ரோல், ஸோ நேரத்தை எல்லாத்துக்குமே ரா மெட்டீரியல்ஸ் அதுலேருந்து வருது. அது மிஷினை ரன் பண்ணணும்னா நமக்கு என்ன வேணும்? டீசல் வேணும், பெட்ரோல்ஸ் வேணும். அதுக்கப்புறம் அந்த இதை வச்சுதான் நம்ம காய்கறி வாங்குறதா இருக்கட்டும், மற்ற பொருள்லாம் வந்து வாங்குறதுக்கு உண்டான அடிப்படையே இதுதான். ஸோ இதுலயே கையை வச்சுட்டாங்க. ஏன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு சிலிண்டர் வேணும். ஸோ அப்படிங்கிறப்போ இது எல்லாமே பிரச்சனையா இருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டா என்ன இருக்கு அப்படின்னா, இந்த யூஎஸ்ஏ புதுசா போட்ட இந்த ட்ரேடு வாரில் என்னன்னா, சைனாவுக்கு 150% ட்ரேட் வார் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நமக்கு 50% போட்டிருந்தாங்க. இவங்களுக்கு ரஷ்யாட்ட எண்ணெய் வாங்குறதுனால ரஷ்யாவுக்கே அந்த வந்து ட்ரேட் பாலிசியில ஏகப்பட்ட குளறுபடி பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, இப்ப கூட பாருங்க, என் நாட்டு பொருளை தான் வாங்க வேண்டும், வெளிநாட்டு பொருட்களுக்கு வரி அதிகம் அப்படிங்கிற விஷயத்த கொண்டு வந்ததே யூஎஸ்ஏ தான். இப்போ இந்த புது விதமான இப்போ ஒரு டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் போயிட்டு இருக்கு. ஸோ இதனால நாடு வந்து எந்த லெவலுக்கு பொருளாதார மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு பாருங்க. அது மட்டும் இல்லாம இப்போ ரீசெண்டா எல்லாருமே வந்து எதுல இது பண்ணா கான்டென்ட் கிரியேஷன் பண்றாங்க, ஆன்லைன் கிளாஸஸ் பண்றாங்க, ஏஐ கிரியேஷன் பண்றாங்க. கோடிங்க்கு நம்மளுக்கு ஆள் தேவையில்லை. இந்த கிளாட் ஏஐ, அதுக்கப்புறம் வந்து இந்த இதே மாதிரி பாவ் ஏஐலாம் வந்து ரொம்ப சாட் ஜிபிடியை சொல்லுவாங்க. அப்புறம் பெர்ப்ளெக்சிட்டி, இந்த ஏஐலாம் வந்து நமக்கு ஏகப்பட்ட விஷயங்களை நமக்கு துரிதப்படுத்தி கொடுக்குது.
ஸோ அதனாலதான் அதுக்கு ஏஐ துறையில பில்லியன் கணக்கில் முதலீடுகள் செய்யப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வான் ஊர்தி, சேட்டலைட்ஸு, அதுக்கப்புறம் இப்போ ஆஃப்லைனுங்கிற தாண்டி இப்பெல்லாம் வந்து எக்ஸாம் சிஸ்டம் ஓரியன்டா போயிட்டாங்க. இப்போ கோடிங்லாம் ஆள் தேவையில்லை. இப்போ ஏஏ வந்து எல்லாமே ஓப்பன் கிளான்னு சொல்லுவாங்க. அதுவே வந்து இப்போதைக்கு கோடிங்கை ரெடி பண்ணி கொடுத்துருது. ஓகேவா? ஸோ எடிட்டிங்கு அதுவே பண்ணிடுது, வீடியோஸ் எடுக்கிறதும் அதுவே பண்ணிடுது. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ எல்லாமே சேஞ்ச் ஆயிட்டு 2016 விட இந்த 10 வருஷத்துல எல்லாமே சேஞ்சஸ் ஆயிருக்கு. ஸோ இதனால பொருளாதார சேஞ்சஸ் இருக்கு. அந்த அளவுக்கு நம்ம ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணிக்கிறது இல்லை இந்தியாவில். ஸோ இவ்வளவுதான் இந்த நியூஸ்ல. ஓகே. ஸோ மதம் மாறினால் எஸ்சி அந்த கேட்டகரி எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு உண்டான அந்த சலுகைகள் ரிசர்வேஷன் கிடைக்காது அப்படிங்கிறதுக்கு ஒரு கரெக்டான தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஹிந்து, சிக்கிம் மற்றும் பௌத்த மதத்தில் இருந்து நீங்க வந்து மாறினீங்க, உங்களுக்கு எஸ்சி எஸ்டி அப்படிங்கிற எந்த ஒரு இப்போ எஸ்சி எஸ்டியா இருப்பாங்க, அவங்க கிறிஸ்தவ மதத்துக்கு மாறி அந்த மதத்துல இருந்துகிட்டே இவங்க எஸ்சி எஸ்டிக்கு உண்டான ரிசர்வேஷன் வேணும்னு கேட்கறது சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வந்திருக்கு. அதுதான் என்னன்னு பார்க்க போறோம். ஹிந்து, சீக்கிய அல்லது பௌத்த மதத்திலிருந்து வேறு மதத்துக்கு மாறினால் சம்பந்தப்பட்ட நபர் தனது பட்டியலின சமூக அந்தஸ்தை இழந்து விடுவார்கள். ஓகேவா? அவங்க இதுல அதே மாதிரிதான் எஸ்சி எஸ்டி இதுக்கு என்ன நடந்ததுன்னா, எஸ்சி சமூகத்துக்கான சட்ட பலன்களை அவர் பெற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு. அதான் இது. ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த கிறிஸ்தவ சின்தடா ஆனந்த் அப்படிங்கிறவர் தான். ஸோ இவர் போட்ட வழக்குல தான் நீதிபதி என்ன வழக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கிறிஸ்தவ மதத்துக்கு 10 வருஷம் மாறி 10 வருஷம் ஆகுது போதனை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எஸ்சி எஸ்டிக்கு உண்டான எந்த ஒரு ரிசர்வேஷனும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வந்திருக்கு. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு எதிரான இந்த வன்முறை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட இவர் கேஸ் போட்டிருக்கிறாரு. ஸோ அட் த சேம் டைம் இதுல எந்த ஒரு இதுவுமே எஸ்சி எஸ்டி ஆக்ட் மூலியமா இவங்க கேஸ் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வந்திருக்கு. ஸோ இது ரொம்ப முக்கியம். ஓகே, அதுக்குதான் நம்ம பார்த்துக்கணும். அரசமைப்பு சட்டம் படி, அரசமைப்பு கான்ஸ்டியூஷன் சட்டப்பிரிவு படி 342 1 342 1 குடியரசுத் தலைவர் பிரகடனம் செய்த 1950ஆம் ஆண்டு எஸ்சி சமத்துக்கான அரசமைப்பு சட்ட உத்தரவின் பிரிவு 3 படிதான் இதை சொல்லியிருக்கிறாங்க. அதே போல 1950ஆம் ஆண்டு எஸ்சி குற்றத்திற்காக அரசமைப்பு சட்டம் உத்தரவில் தெளிவாக குறிப்பிடவும் பட்டிருக்கு. சோ ஹிந்து மதம், சீக்கிய மதம் மற்றும் பௌத்த மதம் அல்லாத வேறொரு மதத்தை பின்பற்றுவோர் எவரும் பட்டியலினத்தை சேர்ந்தவர்களாக கிடையாது. இப்போ எஸ்சி எஸ்டியா இருப்பாங்க, அவங்க சீக்கியத்துக்கு போறாங்க, அவங்க பௌத்தத்துக்கு போறாங்க, அதே மாதிரி அவங்க ஹிந்துக்குள்ளே இருக்காங்க, ஹிந்துலயே உட்பிரிவு வேற எதுல போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த எஸ்சி எஸ்டிக்கு உண்டான ரிசர்வேஷன் செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு நியூஸ், இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அரசமைப்பு சட்டப்பிரிவு 342, அப்புறம் 1950ஆம் ஆண்டு எஸ்சி சமுதாயம் அரசமைப்பு சட்ட உத்தரவு பிரிவு 3, இதையும் ரெண்டுத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 7 பேர் கொண்ட குழு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இந்த வெஸ்ட் ஏஷியா இந்த போர்னால ஏற்பட்ட இந்த பதற்றத்தின் காரணமாக 7 பேர் கொண்ட குழு, அதுக்கப்புறம் அந்த 7 துறை என்னன்னு கேட்கலாம். அதுதான் இதுல சொல்லியிருக்கு. எரிபொருள் விநியோகம், சங்கிலி, உரங்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகள்ல இந்த தாக்கங்கள் இருக்கிறதுனால எந்தெந்த துறைகள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விநியோக சங்கிலிகள், பெட்ரோல், டீசல், உரங்கள், இயற்கை எரிவாயு, பணவீக்கம் ஆக எல்லா பிரச்சனையும் இந்த 7 பேர் கொண்ட குழு வந்து இந்த பிரச்சனையை வந்து தீர்ப்பாங்க. ஸோ இது இன்னும் 7 பேர் கொண்ட குழு, அது பயங்கரமா வெளியில பார்ப்போம். அதுக்கப்புறம் இது என்ன அப்படின்னா, கருணை கொலைக்கு அனுமதிக்கப்பட்ட ஹரிஷ் ராணா அவரு நேற்று இறந்து போயிருக்கிறாரு, மார்ச் 24. இது வரைக்கும் இந்திய வரலாற்றிலே முதல்ல இந்த யுத்தனேஷியா கருணை கொலை, பேசிவ் யுத்தனேஷியா அப்படின்னு சொல்லுவாங்க, எந்த ஒரு ஹாஸ்பிட்டல் மருந்தும் கொடுக்காம அவங்களை அப்படியே படுக்க வச்சிருந்து பாடியில ஒவ்வொரு பார்ட்ஸும் செயலிழந்து மருந்து காவிச்சு. ஏன்னா இவரு 2013 உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர், கீழே விழுந்து மாடியிலேருந்து கீழே விழுந்து மூளைச்சாவு ஏற்பட்டு கோமால 13 வருஷம் இருந்தாரு. ஸோ அதனால மேற்கொண்டு அவரை வந்து எந்த ஒரு இது பண்ணாம கருணை கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நம்ம இந்தியாவிலே முதல்ல கொடுத்த ஒரு தீர்ப்பு தான் இது. ஓகே, அவர் பேர் வந்து ஹரிஷ் ராணா, உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர். அவரு மார்ச் 24ஆம் தேதி இறந்துட்டாரு. ஓகே, ஸோ இது நமக்கு தெரிஞ்சுக்கும். இது வரைக்கும் உரிமை கோரப்படாத பணம் வந்து பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்கு அப்படின்னா 60,000 கோடிக்கு மேல இருக்கு. 60,518 கோடி ரிசர்வ் வங்கிக்கு
மாறி மாறி இருக்கு. எதுலலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுத்துறை வங்கிகள்ல இருந்து ரிசர்வ் வங்கிக்கு மாத்தினது. அதுக்கப்புறம் 60,518 கோடி. இதோட மட்டும் இல்லாம 8,097.89 கோடி காப்பீட்டு தொகை இன்சூரன்ஸ் அமௌண்ட்டும் மாறி இருக்கு. ஏன்னா உரிமை கோரல. அதுக்கப்புறம் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டாளர்களால் உரிமை கோரப்படாத தொகை முதலீட்டாளர்கள் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்களா, அவங்களோட தொகை மட்டுமே எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3,749.34 கோடி. ஸோ ஆக மொத்தம் இந்த கோடிகள் அனைத்தும், இந்த பணங்கள் அனைத்தும் எங்க போயிருக்கு, ரிசர்வ் பண்ணியிருக்கிறாங்க, ரிசர்வ் பேங்க்ல போய் மாட்டியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கு நம்ம கேட்டோம் உற்பத்தி துறையில இந்த டீசல் பெட்ரோல் பற்றாக்குறையின் காரணமாக, சிலிண்டர் பற்றாக்குறை காரணமாக உற்பத்தி துறை ஆகிய 8 இம்பார்ட்டன்ட் உற்பத்தி துறை இருக்கு. ஸோ சிமெண்ட்டு, ரிஃபைனரிஸ், பெயிண்ட்டு, அதுக்கப்புறம் உர தயாரிக்கிறது, இதே போன்று ஸோ 8 துறைகள்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உற்பத்தி ப்ரொடக்ஷன் கம்மியா இருக்கு. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56.9 இருந்த உற்பத்தி துறை இப்போ 53.8 குறைஞ்சிருக்கு. ஓகே, அதே மாதிரி இந்த மந்த நிலைக்கு காரணமே வந்து இப்போ ஏற்பட்ட இந்த பெட்ரோல் டீசலோட பற்றாக்குறையினால தான். ஸோ இதனால நமக்கு பொருளாதார தாக்கம் ஏற்படும். எரிசக்தி இறக்குமதியை அதிகம் நம்பி இருக்கும் நம்ம இந்தியாவன்ற நாடுலாம். நடப்பு கணக்கு பற்றாக்குறை டெபிசிட், ஓகே, கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்துல இருக்காங்க. இதனால வந்தா எக்கனாமிக்கலி எமர்ஜென்சி வந்துடும். ஸோ அதான் மெயின் திங். எக்கனாமிக்கலி எமர்ஜென்சியோட ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கு உண்டான நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நியூஸ். நாளை உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன நியூஸ் இருக்கோ எடுத்து வந்து நம்ம பேசுவோம். மார்ச் 26 தினமணி, அதுலேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டெய்லியும் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் டேஸ் எதுவும் இல்லை. ஓகே, எக்ஸாம் வர மாதிரி இம்பார்ட்டன்ட் டேஸ் எதுவும் இல்லை, அதனால அதை நான் கொடுக்கல. அதுக்கப்புறம் இப்போ வேர்ல்டில் சிறுத்தன்மை போயிட்டு இருக்கு. லாக்டவுன் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஎம் அறிவிச்சிருக்கிறாங்க. ஆல்ரெடி பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் ஆயில் எமர்ஜென்சி அதை அறிவிச்சிட்டாங்க. ஸோ இப்போ நமக்கு ஆயில் எமர்ஜென்சி அறிவிக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரைசிஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆயில் கிரைசிஸ். ஆயில்னால, கச்சா எண்ணெய்னால பெட்ரோல், டீசல், நாப்தா, தார், அதுக்கப்புறம் பிளாஸ்டிக், அப்புறம் இது போன்ற எல்லாம் கிடைச்சாலும் எல்பிஜி, எல்என்ஜி இதெல்லாம் கிடைக்கிது. லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ், லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ். இது சிலிண்டர் வீட்டு உபயோகப் பொருட்களுக்கும் ஹோட்டலுக்கும் யூஸ் ஆகும். இதை ஹோட்டல் தொழிலை நம்பி ஏகப்பட்ட மக்கள் இருக்காங்க. பொருளாதார வாழ்வாதாரம் இதெல்லாம் நம்பி இருக்கு. அது மட்டும் இல்லாம டீசல் நம்பி லாரி ஓட்டுநர்கள் இருக்காங்க. அதுல தான் காய்கறி டிரான்ஸ்போர்ட் ஆகுது ஒவ்வொரு மாநிலத்துக்கு. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அதை நம்பி தான் இருக்கு. ஸோ இது ஆக மொத்தம் இந்த ஆயில் கிரைசிஸ்னால ஏகப்பட்ட பொருளாதார கிரைசிஸ் வரும். அது மட்டும் இல்லாம இப்போ இன்டர்நெட் வார் அதுவும் பண்ண போறாங்க. ஏன்னா கல்ஃப் கண்ட்ரி போன்ற நாட்டில தான் என்னன்னா கடலுக்கு அடியில நமக்கு இன்டர்நெட் கேபிள் வந்துகிட்டு இருக்கு, டேட்டா சென்டர்ஸ் இருக்கு, இன்டர்நெட் கேபிள்ஸ் வந்துகிட்டு இருக்கு. நியூரால் லிங்க் போன்ற இந்த எலான் மஸ்கோட நியூரால் லிங்க் போன்ற இதெல்லாம் சேட்டலைட் பேஸ்டா இல்லாம இப்போ நமக்கு நெட் இந்த 5G 4G இதெல்லாம் வர்றது எல்லாமே ஃபைபர் நெட் மூலியமா. ஸோ அதை வந்து தாக்க போறாங்க. இப்போ கரண்ட் இல்லை அப்படின்னா என்னென்னலாம் பாதிக்கப்படும், நமக்கு நெட்டு கிடைக்காது, எல்லாரும் டீசல் பெட்ரோல் இல்லைன்னா ஸ்கூலுக்கு போக முடியாது, காலேஜுக்கு போக முடியாது. அதனால எல்லாரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ கரண்ட் இல்லை அப்படின்னா எந்த அளவுக்கு வாழ்க்கை பாதிக்கப்படும். எரிபொருள் இல்லை அப்படின்னா இப்போ கிராமத்து போன்ற இடத்துலலாம் வந்து எரிபொருள் ஈஸியா இருக்கும். ஆனா வேணா விறகடுப்பு வச்சு பண்ணிக்கலாம். இப்போ சிட்டில போன்ற மக்கள் தொகை இருக்கிற இடத்துலலாம் எப்படி எரிபொருள் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? ஸோ இது லாக்டவுன் மேபி வரலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. ஓகே, இன்னைக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். அரசியல் நியூஸ் சார்ந்து ஏகப்பட்ட நியூஸ் இப்பதான் வந்துகிட்டே இருக்கும். அதுதான் நம்ம பார்க்கணும். ஸோ கொஞ்ச நாளைக்கு ஸோ ஆன்சர் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு உண்டான சம்மந்தப்பட்ட கொஸ்டின் கம்மியாக தான் வரும். பள்ளிகளில் வந்தே மாதரம் பாடுறது வந்து கட்டாயமாக சொல்லியிருக்கிறாங்க. இது அதாவது உலக அளவில் முஸ்லீம் போர்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்தே மாதரம் பாடல் பாடுனா அது வந்து ரிலீஜியஸ்லி, அதாவது சமதர்மமாக இருக்காது, அது ஒரு ரிலீஜியஸ் ஓரியன்டாக இருக்கும். ஏன்னா அது 6 நிமிஷம் பாடுறது அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் எதுக்குறாங்க. இது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் இதை வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கம்பல்சரின்னு சொல்லியிருந்தாங்க. அதை தான் உச்சநீதிமன்றம் இதில் கேள்வி கேட்டிருக்கு. ஸோ இதான் இது. இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் இவங்க கொடுத்த இந்த தீர்மானம் செல்லுபடி ஆகுமா என்னன்னா, நம்ம ரிலீஜியஸ் நேஷன்ல இருக்கிறதுனால, எம்மதம் சம்மதம் அப்படிங்கிறது இருக்கிறதுனால இந்த வந்தே மாதரம் பாடல் மெயினாக பாடணுமா அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம் போர்ட்ஸ் அவங்களாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதான் இதில் கேள்வி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த கேஸை வந்து போட்டது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகமது சையது நூரி.
இதை யார் வந்து எந்த பெஞ்சில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சூரியகாந்த் அவர்கள் தான். ஓகே, ஸோ இந்த தாக்கல் செய்த இந்த மனுவை வந்து தள்ளுபடி செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஸ்டெம் செல் பிளட்டில், அதுக்கப்புறம் போன் மேரோவில் ஏதாவது சிகிச்சை பண்ணணும். அந்த ஸ்டெம் செல் ட்ரீட்மெண்ட்டை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அது டூட்டி பொட்டன்னு சொல்லுவாங்க, அப்புறம் நான் டூட்டி பொட்டன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்டெம் செல் சிகிச்சையினால ஒரு செல் மூலயமா அது இந்த திசுக்களே வளர வைக்கிறது தான். ஸோ இது ரத்தத்தை மாத்துறதுக்கும் இந்த எலும்பு மஜ்ஜையில் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கும் இந்த ஸ்டெம் செல் யூஸ் ஆகுது. ஸோ இந்த ஸ்டெம் செல்ங்கிறது ஒரு நேனோ பார்ட்டிகல்ஸ். ஓகே, இந்த ஸ்டெம் செல் பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கவர்மெண்ட்லேருந்து, நாட் ஓன்லி கவர்மெண்ட்டு, மினிஸ்ட்ரி, ஓகே, தேசிய மருத்துவ ஆணையத்திலேருந்து பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு இது சயின்ஸ் அண்ட் டெக் நியூஸுங்கிறதுனால சொல்லியிருக்கிறேன். ரத்தம் சார்ந்த அல்லது எலும்பு மஜ்ஜை சார்ந்த பாதிப்புகள் ஏற்படும் போது ஸ்டெம் செல் சிகிச்சை மேற்கொள்றாங்க. ஸோ அதனால ரிசல்ட் அதிகமாக இருக்கு. ஸோ அதனால தான் சொல்றேன். நமக்கு இந்த உடான் திட்டம் ஸ்கீம்ஸ் தெரியும். உடான் ஸ்கீம்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இன்டர்னல் ஃப்ளைட் உடான் ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது 28,840 கோடி திட்டத்துக்கு மேற்கொண்டிருக்காங்க. இதன் மூலயமா இப்போ ஒரு மாநிலத்து டு இன்னொரு மாநிலம், ஒரு சிட்டி டு இன்னொரு சிட்டிக்கு நம்ம யூஎஸ் அண்ட் பிரிட்டன்லாம் இருக்கிற மாதிரி நம்ம ஹெலிகாப்டர் மூலயமா இல்லை ப்ரைவேட் ஜெட் மூலயமா நம்ம டிராவல் பண்ணலாம். ஸோ அனைவருக்கும் அந்த உடான் திட்டம் யூஸ் ஆகணும். ஏன்னா இப்போ வந்து விரைவாக நம்ம ஒரு இடத்துக்கு போய் சேரலாம் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு உண்டான கட்டமைப்பு எல்லாமே பண்ணுறதா இந்த உடான் ஸ்கீம். ஸோ இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. விமான நிலையங்கள் மேம்பாடு, செயல்பாடு பராமரிப்புகள், ஆதரவு, நவீன ஹெலிகாப்டர் கட்டமைப்பு, உள்நாட்டு விமான கொள்முதலுக்கான ஆதரவு, இது எல்லாத்தையும் சேர்ந்ததான் இந்த உடான் ஸ்கீமு. ஸோ அதுக்கு இப்போ அமௌண்ட் ஒதுக்கி இருக்கிறாங்க. ஓகே, 3ஆம் பாலினத்தவர்கள் சட்ட மசோதா வந்து நிறைவேற்றம் பண்ணியிருக்கிறாங்க பார்லிமெண்ட்ல. 3ஆம் பாலினம் அதாவது டிரான்ஸ்ஜெண்டர்னு சொல்லுவாங்க, மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கிறது வராது, டிரான்ஸ்ஜெண்டர்கள். 3ஆம் திருநங்கை மற்றும் திருநம்பி இவங்களுக்கு நல்வாழ்வு கொடுக்கும் இந்த பில்லு வந்து பாஸ் ஆயிருக்கு. என்னென்ன அப்படின்னா துல்லிய வரையறை அளிப்பதுடன் அந்த பாலினத்தவருக்கு இழைக்கப்படும் குற்றங்களின் தீவிரத்தையும் பிரதிபலிக்கும் வகையில தண்டனைகள் இவங்கள்ட்ட யாராவது வச்சா உடனடியாக தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த மசோதா தான். அவங்களையும் ஒரு மனிதர்களாக பாவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மசோதா தான் இது. அதுக்கப்புறம் பாதுகாப்பு சட்டம், கன்சியூமர் ரைட்ஸ், ஓகே, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 படி இப்போ என்ன பண்றாங்க, ஹோட்டல்ல இருக்கிற எல்பிஜி சிலிண்டர் ரேட் அதிகமா இருக்கிறதுனால நம்ம கொடுக்குற பில்லுல எல்பிஜியோட அமௌண்ட்டை சேர்த்து போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கிற சட்டம் தான் இது. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019. இது இப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அதுக்கப்புறம் இதுல தொலைபேசி எண் சொல்லியிருக்கிறாங்க. யாராவது அப்படியே பில்லுல போட்டாங்க அப்படின்னா 1915 1915 என்ற எண்ணுக்கு கால் பண்ணணும். ஏன்னா நமக்கு எண் வந்து கேட்குறாங்க, தொலைபேசி எண் கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த ஆயில் கிரைசிஸ் நடக்கிற நேரத்தில், எல்பிஜி சிலிண்டர் நடக்கிற நேரத்தில் இந்த நம்பர் வந்து ரொம்ப முக்கியம். நமக்கு எக்ஸாம்ல கேள்வி கேட்பாங்க. அதுக்கப்புறம் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019. அது மட்டும் இல்லாமல் பிரிவு என்னன்னு கேட்கலாம். 247 கீழே நியாயமற்ற வர்த்தக நடைமுறை நடந்ததுன்னா நீங்க 1915 1915ங்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி புகார் தெரிவிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இணைய வழியில ஜஹிரித்தி அப்படிங்கிற இணையதளத்திலும் நீங்க கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணலாம். ஸோ இதை தெரிஞ்சுக்கங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இது ரொம்ப முக்கியம். ஸ்போர்ட்ஸ் நியூஸ், ஆசியா கோப்பை வில்வித்தையில இந்தியாவுக்கு 2 வெண்கலம் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த போட்டி எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தோனேஷியால தான். ஓகே, தாய்லாந்தில் நடைபெற்ற இந்த போட்டியில அந்த அணிகள், ஓகேவா, அணிகள்ல நம்ம 2 வெண்கலம் பதக்கம் வென்றிருக்கிறோம். ஸோ இந்த நேரத்தில் இந்த ஸ்போர்ட்ஸ் நியூஸ் நமக்கு ரொம்ப யூஸ். அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட்ஸ் நியூஸ், இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். செபியில முழு நேர மெம்பரா யாரை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செபியை எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு தெரியும், 1991. எப்போ வந்து அது முன்மொழிஞ்சாங்கன்னு தெரியும், 1988. ஸோ இதுல இந்திய பங்குச்சந்தை ஒழுங்காற்று வாரியத்தின் செபி முழு நேர உறுப்பினரா யாரை நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1991 அதிகாரியான கேவி ரமணமூர்த்தி. ஓகே, கேவி ரமணமூர்த்தி அவர்களை நியமனம் பண்ணியிருக்காங்க. இவர் 3 வருஷம் இந்த பதவியில் இருப்பாரு. அதுக்கும் மேற்கொண்டு எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்போ செபியில முழு நேர மெம்பரா இவர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இவர் 1991ஆம் ஆண்டு செபிக்கு ஐடிஏஎஸ் அந்த அதிகாரியா நியமிக்கப்பட்டிருந்தாங்க. ஓகே, அதுக்கப்புறம் தமிழரோட எழுத்து, தமிழை வந்து இலக்கிய மேம்படுத்துறதுக்கும் அதுக்கு இன்னும் 1 கோடி ரூபாய் பரிசு வழங்குவதாக சொல்லி ஒரு விருது வந்து அறிவிச்சிருக்காங்க. அந்த விருதின் பேர் என்ன அப்படின்னா உலக இலக்கியத்துக்கான வாழும் தமிழ் விருது. இப்பதான் ஞானபீட விருது கொடுத்தாங்க, சாகித்ய அகாடமி விருது கொடுத்தாங்க. ஸோ இந்த விருது இப்போதைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க.
யார் அப்படின்னா உலக இலக்கியத்திற்கான வாழும் தமிழர் விருது அறிமுக நிகழ்ச்சியில அறிவிச்சிருக்காங்க. இது ஆண்டுதோறும் நடக்கும். உலகத்துல உள்ள எல்லா தமிழ் இலக்கியத்துக்கும் கொடுக்கறது தான் இது. ஓகே, தமிழ் இலக்கியம் மற்றும் எழுத்தாளருக்கு உலக இலக்கியத்துக்கான வாழும் தமிழ் விருது 1 கோடி பரிசு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த அந்த அறிமுக விழா தான் இந்த விழா. ஓகே, 6 நாடுகளை சேர்ந்த தமிழ் இலக்கிய வாசகர்களின் ஆதரவுடன் இந்த விருது வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஓகே, இதையும் பார்த்துக்குங்க. ஸோ அவ்வளோதான். இன்னைக்கு பெருசாக உங்களுக்கு நியூஸ் இருக்காதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். இருந்தாலும் ஸ்டெம் செல்லை பற்றி பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்தே மாதரம் பாடலை பற்றி அந்த மனு வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. நமக்கு இதில் இப்போ செபியோட நிரந்தர சேர்மன் யார் அறிவிச்சிருக்காங்க அந்த பேர் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன ஒரு ஃபேக்ட்ஸு நமக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு எண் கன்சியூமர் ரைட்ஸுக்கு 1950ங்கிற எண்ணும், அதுக்கப்புறம் கன்சியூமர் ரைட்ஸோட இயர் 2019 அதோட பிரிவு என்னன்னு சொல்லிட்டு அதையும் பார்த்தோம். ஓகே, பிரிவு 247. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சு எக்ஸாமு கரெக்டாக அணுகுவோம். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.